نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجه الله ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்வது அவனுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், அல்லாஹுவை கொண்டுள்ள நம்பிக்கை, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, இதனுடாக மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி தோல்விகள் முடிவு செய்யப்படுகிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, உலகத்தில் மனிதர்களை பார்த்து எவ்விதத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் அவர்களுக்கு புள்ளிகள் கொடுக்கலாம், அவர்களுடைய வெற்றி தோல்வியை நீங்கள் முடிவு செய்யலாம். ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வுடைய பார்வையில், என்னுடைய நீதிமன்றத்தில், என்னுடைய கணிப்பில் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் சங்கைக்கு உரியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரனை தெரியாமலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் விமோசனம் பெறுவதற்குரிய வழி என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமலே ரமலானை நெருங்கி இருக்கின்றோம். ரமலான் வந்துவிட்டது. இவ்வளவு வேகமாக வந்துவிட்டதா? கால நேரம் இவ்வளவு வேகமாக சுழந்து கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் எனக்கு வயது 47 இருந்தது. இந்த வருடம் 48 ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வயதை காத்துக் கொள்ள முடியும். நாங்கள் ஒரு வருட காலம் கபரை நெருங்கி இருக்கின்றோம். வாழ்ந்த காலம் அதிகம், வாழ இருக்கின்ற காலம் கொஞ்சம். வாழ்ந்த காலம் நிச்சயமானது, வாழ இருக்கிற காலம் நிச்சயமற்றது. ஆரோக்கியமான நிலையில் வாழ்ந்திருக்கிறோம், வாழப்போகின்ற காலம் எங்கே வாழப்போகிறோமோ தெரியாது. அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது. இப்படியாக கடந்த காலங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுடன் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்போம். எதிரில் எங்களை நாங்கள் வாழ இருக்கின்ற காலங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக, ஆபியத்தானதாக, நலவுகள் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாமலே ரமலானுக்காக வேண்டி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ரமலான்களை சந்தித்தோம், பணியனுப்பிவிட்டோம். இந்த ரமலானையும் சந்திப்போம், பணியனுப்பி விடுவோம். அதற்கு பிறகு பெருநாளை கொண்டாடிவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோம் என்றிருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாத ரமலானாக அந்த ரமலான் ஆகிவிடும். எனவே இந்த முன்கூட்டியே இந்த ரமலானை நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும், இந்த ரமலானை எப்படி நாங்கள் வரவேற்க வேண்டும், இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்லுகின்றேன், முஸ்லிம் பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை அனைவருக்கும் தெரியும். ரமலானுக்கு முன்னாலே தெரியும், வருட ஆரம்பத்திலே தெரியும்.
ரமலானுடைய காலம், பாடசாலைகள் விடுமுறை. பல லட்சக்கணக்கான வாலிப யுவதிகள், வாலிபர்களும் யுவதிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களுக்கு என்ன செய்ய நோம்பு பிடித்து விட்டோம், இரவிற்கு தராவை தருவோம், பகல் காலங்களில் என்ன செய்வது? பெற்றோர்கள், தகப்பன், தந்தை கடைக்கு போய்விடுவார், உத்தியோகத்துக்கு போய்விடுவார். தாய் அவருடைய வேலைகள், நோம்பு திறப்பதற்கு, நோம்பு பிடிப்பதற்கான பணிகளில் அந்த தாய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். இந்த குழந்தைகள் என்ன செய்வது? தயவு செய்து சொல்லுகின்றேன், அந்த குழந்தைகளை வீணாக்கி விடாதீர்கள். அந்த குழந்தைகளுக்கு திட்டமிடுங்கள். பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், பாடசாலை ஆசான்களுக்கு சொல்லுகின்றேன், அதிபர்களுக்கும் சொல்லுகின்றேன், ஊர்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு சொல்லுகின்றேன். உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் பாடசாலை மாணவ மாணவிகளை பிரயோஜனமான விதத்தில் அவர்களுடைய நேரத்தை, காலத்தை கழிப்பதற்குரிய வழிகாட்டல்களை, திட்டமிடலை இப்பொழுதே ஆரம்பித்து அதற்குரிய அமைப்பில் எங்களுடைய பள்ளிவாசல்கள், எங்களுடைய பாடசாலையில் இருக்க வென்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே எங்களுடைய யுவதிகளுக்கும் எங்களுடைய வாலிபர்களுக்கும் ஒரு பிரயோஜனமான ரமலானாக இருக்கும். ஒரு ஞானத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அறிந்த மட்டில், நான் படித்த மட்டில் சொல்லுகின்றேன், உலகத்தில் ரமலான் என்ற பெயரை சொல்லி ரமலானுக்காக வேண்டி பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இலங்கை மாத்திரம் தான். இலங்கை மாத்திரம். எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் இந்த சலுகை கிடையாது. அது எந்த அரபு நாடாக இருக்கலாம், இஸ்லாமிய நாடாக இருக்கலாம். ரமலானுக்காக வேண்டி பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்படுவது என்பது எங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு நாடு சட்ட ரீதியாக இந்த நாட்டில் எங்களுடைய தராவிகள் அழகாக நடக்க வேண்டும், கையாமலேயும் அழகாக தொழ வேண்டும், தராவிகளுக்கு புறமுள்ள பயான் நிகழ்ச்சியும் கேட்க வேண்டும், பெண்களும் தராவியை தொழ வேண்டும், நோம்பு முடிக்க வேண்டும், நோம்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நோம்பை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு முன்பார்ந்த அரசியல் தலைவர்கள், எங்களுக்கு முன்பார்ந்த சமூகப்பட்டுள்ளவர்கள் நோம்புக்கு என்று சொல்லி பாடசாலைகளுக்கு விடுமுறை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானத்தை பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞானத்தை சரியாக உபயோகித்துக் கொண்டால் பல விடயங்களை எங்களால் சாதிக்க முடியும், பல விடயங்களை எங்களால் உருவாக்க முடியும். இதை வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்துக்கு என்று சொல்லி குறிப்பான சில அமல்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் குர்ஆனுடைய அமல். குர்ஆனுடைய அமல் மிக பணிவாக சொல்லுகின்றேன், குர்ஆனை பாடமாக்குவதை விடவும் குர்ஆனை விளங்க முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் அது ஒரு அமல், அது ஒரு இபாதத்து. ஆனால் அதை விட முக்கியம் குர்ஆனை விளங்குவது. சூரத்துல் ஃபாத்திஹா நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியா ஓதுகின்றேன். ஜனாதா வீடுகள் தொட்டு எல்லா இடங்களிலும் சூரா யாசின் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யாசின்ல என்ன சொல்லுகிறார்? சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? சூரத்துல் முல்கில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? வெள்ளிக்கிழமை காலையில பள்ளியில தொழிலிக்கக்கூடிய இமாம் அவர்கள் சூரத்து சஜதா ஓதாவிட்டால், சூரத்து தஹர் ஓதாவிட்டால் இன்றைக்கு ஏன் இந்த சூறாக்களை ஓதவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்பவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் எத்துணை பேருக்கு தெரியும் அவர் எங்கு ஓதுகிறார் என்பதாக. அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் ஆங்கிலம் படிக்கவில்லை, ஆனால் ஆங்கிலத்தை தெரிந்து கொண்டோம். நாங்கள் ஆங்கிலம் படிக்கவில்லை, ஆங்கிலத்தை விளங்குகின்றோம். அன்புக்குரிய சகோதரத்தை, அரபு எங்களுடைய இஸ்லாமிய மொழி, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்த மொழி, மார்க்கத்தினுடைய மூல மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக பணிவாக சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். என்ன ஓதுகின்றோம், என்ன சொல்லுகின்றோம்? சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? யாராவது ஒவ்வொரு சூரத்துல் கஹ்ஃபை விளங்கி ஓதுவார் என்றிருந்தால் நான் சத்தியப்பட்டு சொல்லுவேன், சுபகிலிருந்து ஜும்மா வரைக்கும் அவர் ஓதினாலும் ஓதி முடிக்க மாட்டார். சுபகிலிருந்து ஜும்மா வரைக்கும் ஓதினாலும் ஓதி முடிக்க மாட்டார். ஒரு ஆயத்து போதும், ஒரு ஆயத்து போதும். அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதலாம். المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا ويوم نسير الجبال. الله سبحانه وتعالى قيامத்துடைய பம்பரை பற்றி சொல்லுகிறார், கயாமத்துடைய காட்சியை பற்றி சொல்லுகிறார். சூழப்பட்டால் என்ன நடக்கும்? ويوم نسير الجبال, மலைகள் நடந்து போய் கொண்டிருக்கும். பெரிய பெரிய மவுண்டன்ஸ், மலைகள் நடந்து போய் கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ்.
நீங்க உங்களோட வாழ்நாள்ல செய்த அமல்கள் அனைத்தையும் ஒரு புக்காக ஒரு கிதாபாக நாங்கள் செய்தவரை கையில கொடுப்போம். வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். எங்களோட தொழுகை மாத்திரம் இருக்க மாட்டாது, எங்களோட ஹஜ்ஜி மாத்திரம் இருக்க மாட்டாது. நாங்கள் கண்ணால பார்த்த காட்சிகளும் இருக்கும், நாங்கள் செய்த துரோகங்களும் இருக்கும், நாங்கள் பேசின பொய்யும் இருக்கும், நாங்கள் வாக்கு வீர வாக்கு இருக்கும். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாவம் வாழ்க்கை பூராக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயம். ஆனால் பிரயோசனமற்ற எந்த விதமான பாய்தாவும் இல்லாமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நன்மை கிடைக்கும், அலிஃப் லாம் மீம், அதற்கு 30 நன்மை கிடைக்கும். நன்மைக்காக வேண்டி மாற்றம் செய்வது அல்ல குர்ஆன். குர்ஆன் விளங்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விசுவாசிக்க வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும். முதலாவது குர்ஆனுடைய நம்பிக்கை வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சூரத்து ஸாரியாத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் இமாம் புத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீரில் ரிவாயத் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த ஈமானை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக, எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போறார். எழுத படிக்க தெரியாதவர், வாசிக்க தெரியாதவர். ஆனால் யாராவது குர்ஆன் ஓதினால் அவருக்கு விளங்கும். குர்ஆனை ஓத தெரியாது, ஆனால் குர்ஆன் யாராவது ஓதினால் குர்ஆனை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் என்ன பேசுகின்றான், அல்லாஹ் என்ன புத்தி சொல்லுகின்றான், அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கின்றான், அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அவர் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொன்னால், என்னப்பா செய்து கொண்டிருக்கிறீங்க, இவ்வளவு பக்குவமாக ஏதோ செய்து கொண்டிருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறேன். அவர் கேட்டார், எனக்கு கொஞ்சம் ஓதி காண்பிக்க மாட்டாயா, எனக்கு கொஞ்சம் ஓதி காண்பிக்க மாட்டாயா, நானும் கேட்க ஆசைப்படுகிறேன், எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அவர் சொன்னார், ஓத ஆரம்பித்தார். சூரத்து ஸாரியாத் ஓத ஆரம்பித்தார். வஸ்ஸாரியாத் ஸர்வா வல்ஹாமிலாத் விக்ரா வல்ஜாரியாத் யுஸ்ரா வல்முகஸ்ஸிமாத் அம்ரா இன்னமா துஅதுன லஸாதிக் وان الدين لواقع والسماء ذات الحبك انكم لفي قول مختلف يفك عنه من افق قتل الخراصون. ஓதிக்கொண்டே போறார், ஓதிக்கொண்டு இவரும் சுவைத்து சுவைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லுகிறான், மஹ்ஷரை பற்றி சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் 4 முறை சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறான். வஸ்ஸாரியாத் ஸர்வா வல்ஹாமிலாத் விக்ரா வல்ஜாரியாத் யுஸ்ரா வல்முகஸ்ஸிமாத் அம்ரா. இது 4 சத்தியம், சத்தியம் பண்ணிவிட்டு சொல்லுகிறான். இன்னமா துஅதுன லஸாதிக். நாங்க எவைகளை எல்லாம் உங்களுக்கு வாக்களித்தோமோ அது உண்மையானது. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சத்தியம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சத்தியம் தேவைப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்லிவிட்டார், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை விடவும் உண்மை சொல்லக்கூடியவங்க யாரும் இருக்கிறார்களா? அல்லாஹ்வை விடவும் பேசினால் உண்மை பேசக்கூடியவங்க யாரும் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட அல்லாஹ் விலகீனமான எனக்கு உங்களுக்கு சத்தியம் செய்கின்றான். என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக வர இருக்கிறது, கயாமத்து நிச்சயமாக வர இருக்கிறது. நாம் அனைவரும் கயாமத்தை சந்திக்க இருக்கின்றோம் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான் முத்தகீன்களை பற்றி. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இந்த முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் فاكهين بما آتاهم ربهم إنهم كانوا قبل ذلك من المحسنين كانوا قليلا من الليل ما يهجعون. அப்படி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்து அடுத்ததாக சொல்லுகின்றான் وفي الأرض آيات للمؤمنين. இந்த உலகத்துல இறை விசுவாசம் கொண்ட மக்களுக்கு, யகீனுடையவர்களுக்கு, நம்பிக்கையுடையவர்களுக்கு பல வகையான அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன். உலகத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் என்னை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சரியப்பா உலகத்தை விட்டுவிடு,
உலகத்தை விட்டுவிடு, உனக்கு உலகத்தை பார்க்க நேரமில்லை. நீங்க உங்களை பார்க்க மாட்டீங்களா? வானத்தை தான் பார்க்க கஷ்டமாக இருக்குது, கடலைத்தான் பார்க்க கஷ்டமாக இருக்குது, உங்களை நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்க சாப்பிடுறீங்க, உங்களோட மனைவியும் சாப்பிடுறா. ஆனா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு பாலாக வருகிறீங்கள, உங்களோட மனைவியுடைய சாப்பாடு பாலாக வருகிறது. அந்த பால் எப்ப வரும் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்தால் தான் பாலும் வரும், குழந்தை முடித்தால் மாத்திரம் பாலாக அது வரும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உங்களோட கண் பார்க்குது, உங்களோட காது கேட்குது, உங்களோட வாய் பேசுது, நீங்க சுயமாக சிந்திக்கிறீங்க, நீங்க எழுப்பி நடந்து போறீங்க. நீங்க கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எப்படி எப்பா நடக்குது? இதெல்லாம் எப்படி நடக்குது? நாங்க தூங்கி விட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க சொல்றீங்க தூக்கம் என்று. அல்லாஹ் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது மௌத் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், நாங்க சொல்றவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் மௌத்தாக கிடக்கிறார், அவர் மௌத்தாக கிடக்கிறார். நாங்கள் விருப்பம் என்றால், நாங்கள் நாடினால் அவருடைய ரூஹை மறு அவருக்கு திருப்பி கொடுத்து விடுவோம். அதனால்தான் நாங்கள் எழுப்பினே சொல்லுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி. இந்த மௌத்தாக்கிரத்துக்கு பிறகு எனக்கு உயிரை மீண்டும் தந்தவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போடுகின்றோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகிவிட்டார்கள். எத்தனையோ பேரை அவருடைய மனைவி கணவன் டயர்ல தூங்குகிறார் என்று போட்டி விட்டார்கள். சுமகுக்கு கூட எதிர்பார்த்த இல்ல, பாவம், லேட்டாகி வந்தாரு, காலம் கடந்து வந்தாரு, ரொம்ப டயர்ல தூங்குறாரு, இப்ப எதிர்ப்ப தேவையில்லை, ஒரு நாளைக்கு கலா செய்யத்துவே என்று சொல்லி மனைவி போத்தி விட்டா, கணவனை தூக்கமாக்கி விட்டா. 8 மணி ஆச்சு, கணவன் எலும்ப இல்ல, அசைதார் இல்ல. வைத்து பார்த்தா கணவன் ராவு 2 மணிக்கே போகுது. நீங்க போத்தினதோட கணவன் அல்ல, நீங்க போத்தினது இன்னும் ஒருவரை. அவர் அவருடைய கணவன் அல்ல, இப்ப ரூஹ் போய்விட்டது அவருடைய. அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க உங்களை பார்க்க மாட்டீங்களா? அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், ஏனப்பா அவசரப்படுறீங்க? இந்த காட்டரவி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களோட ரிஸ்க், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இருப்பிடம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பேங்க் பேலன்ஸ், உங்களுக்கு என்று சொல்லி உங்களை படைப்பதற்கு முன்னால நிர்ணயம் செய்த அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தால். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே உங்களோட ரிஸ்க்குரிய ஏற்பாட்டை நான் செய்திருக்கிறேன். ரிஸ்க் மட்டுமல்ல, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் முன்கூட்டியே உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே அது தயாராகிவிட்டது. மிக தெளிவாக சொல்கிறது, நீங்க எங்க வாழ போறீங்க, நீங்க எங்க மௌத்தாகுவீங்க, நீங்க எங்க அடக்கம் செய்யப்படுவீங்க. உக்குவரையில பிறந்தவர் ஜப்பான்ல போய் மௌத்தாகிறாரு. அவர் ஜப்பானுக்கு போனது மௌத்தாகுவதற்கல்ல, அவர் உழைக்க போனாரு. அவருடைய பார்வையில் அவருக்கு அவர் உழைக்க போவதாக இருக்கலாம். ஆனால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கேதான் அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள். மலக்குல் மௌத்தில் முற்றிலடிக்கும் உங்களுக்கு சாட்டப்பட்ட சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் சஜ்தா ஓதக்கூடிய ஆயத்திலே நபியே சொல்லுங்கள், உங்களை மௌத்தாக்குவார் மலக்குல் மௌத். அந்த மலக்குல் மௌத் எந்த மலக்குல் மௌத் தெரியுமா? முக்கிலமிக்கும் யாருடைய கையில, எந்த மலக்குடைய கையில உங்களோட முரண் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மலக்கு உங்களை மௌத்தாக்குவார். எங்களை பேரிஸ்ட் அல்லாஹ் கொடுத்துட்டான் ஒரு மலக்குடைய கையில. இந்த வினாடியில, இந்த நேரத்தில், இந்த இடத்துல இவரை கைப்பற்ற வேண்டும். சில கட்டங்கள்ல அது விமானத்தில் இருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல
தனிமையில தூங்கிக் கொண்டிருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல ஊட்ட மழை கொட்டி முழுந்தாக இருக்கலாம், சில கட்டங்கள்ல பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம். அல்லாஹ் மன்னிப்பானாக. சில கட்டங்கள்ல ஒரு மியூசிக்கல் ஷோலையும் இருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு நைட் கிளப்ல இருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்டப்பட்ட வழக்கு, சுப்ஹானல்லாஹ், ரிஸ்குக்கு சாட்டப்பட்ட வழக்கு, அதே போல மௌத்துக்கு சாட்டப்பட்ட வழக்கு. இவர் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று சொன்னதுமே இந்த காக்கரவி சொன்னார நிறுத்து வாப்பா, நிறுத்து போதும். இது தங்கள் இந்த குரானை கேட்க நான் விரும்ப இல்லை, எனக்கு அவகாசம் தான் அமல் செய்யறதுக்கு. அவர் போய் என்ன செய்தாரு, அவருடைய கையில இருந்த அனைத்தையும் தர்மம் செய்து விட்டார். அவர் சொன்னார், அல்லாஹ் சொல்றார், நாங்க வாக்களிக்கிறதெல்லாம் உண்மையாக பொய் கிடையாது. அல்லாத பேச்சுல போய் வருமா? அல்லா சொல்றான், எனக்கு இருக்கு என்று சொல்லி, அப்ப நான் ஏன் உழைக்க வேண்டும், எனக்கு என்ன கையில கணக்கடிச்சுக் கொள்ள வேண்டும், இதை கொடுத்துடுவோமே என்று சொல்லி அனைத்தையும் கொடுத்து விட்டு அவர் வெறும் கையோட ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டார். ஹஜ்ஜுக்கு போயிட்டார்கள். ஹஜ்ஜில போய் ஹஜ்ஜுடைய கர்மங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு அவரை காபத்துல்லா அவர் இருக்கிறாரே, யாரு குர்ஆனை ஓதி காட்டினாரோ அவரும் அங்கே வந்திருக்கிறார். அவரை கண்டதிலே சொன்னார்கள், எந்த இடத்தில் நீங்கள் நிறுத்தினீர்களோ அதே இடத்திலிருந்து மீண்டும் ஓதுவீர்களா என்று கேட்டார். எவ்விடத்தில் நிறுத்தினீர்களோ அதுக்கு அடுத்த ஆயத்தை ஓதுங்களை கேட்க ஆசையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு விளங்குது. அதனால இன்பம் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு அல்லவா. சுப்ஹானல்லாஹ். அவர் அடுத்த ஆயத்தோடினார். அடுத்த ஆயத்துக்கு தெரியுமா? فَوَرَبِّ السَّمَاءِ وَالْأَرْضِ إِنَّهُ لَحَقٌّ مِثْلَ مَا أَنَّكُمْ تَنطِقُونَ. அடுத்த ஆயத்துல சொல்லுகிறான், வானங்களுடைய பூமிகளுடைய ரப்பின் மீது ஆணையாக, நான் முன்னால சொன்னே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானலோகத்தில் இருக்கிறது என்பதாக, அது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறார், நீங்க பேசுவது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதோ, எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ, நான் தான் பேசுகிறேன் என்பது எனக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல உனக்கு முன்கூட்டியே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுகிறார். இந்த காட்டவழி கேட்டார் அவரை பார்த்து, யாருக்கப்பா அல்லாத பேச்சில சந்தேகம் வந்துட்டு அல்லாஹ் சத்தியம் செய்யறதுக்கு, யாருக்கு அல்லாஹ்வுடைய பேச்சில சந்தேகம் வந்துச்சு, அல்லாஹ் இதை மீண்டும் ஒருமுறை சத்தியம் செய்து சொல்வதற்கு என்று சொல்லிவிட்டு அப்படியே மயங்கி விட்டார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், போன்ற பேச்சில சந்தேகப்படக்கூடிய மக்கள் வாழக்கூடிய உலகத்தில் என்ன வாழ வச்சாலையா, அப்படியே போட்டார். இதுதான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதல் கடமை. இதுதான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதல் கடமை. ரமலான் வந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சமூகத்திலே, ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய ஈமானை படியுங்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவார். குர்ஆன் சொல்லக்கூடிய ஈமான், குர்ஆன் ஒரு வகையான ஈமானை பேசுகிறது. ஏன் பேசுகின்றோம், ஏன் பாவம் செய்கின்றோம், உலகத்தை அழைத்துக் கொள்கிறது. மாற்று வார்த்தை சார்ந்த சகோதரத்துவ மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தாவா செய்யவில்லை. தாவா என்று ஆரம்பிக்கப்பட்டது 40வது வருடத்தில் தான். 43களுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தாவா செய்தார். அந்த 40க்கு முன்னால் உள்ள காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்வதற்குரிய தளத்தை அமைத்துக் கொண்டார்கள். என்ன தளம் தெரியுமா?
40 வருடம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயர் தெரியுமா? பட்ட பெயர் தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அஸ்ஸாதிக், பேசினால் உண்மை பேசக்கூடியவர். யார் சொன்னது? அபூபக்கர் சித்திக் சொல்ல இல்ல, உமரை ஃபாரூக் சொல்ல இல்ல. அப்ப அபூபக்கரையும் யாருக்கும் தெரியாது, உமரையும் யாருக்கும் தெரியாது. அங்க வாழ்ந்த முஸ்லிம்கள், அங்க வாழ்ந்த மக்கள் நபிக்கு சொன்ன பெயர் என்ன? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். செய்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்தார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு முதலீடாக எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வியாபாரத்தில் போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு வயது 24 இருக்கும் பொழுது, 25 இருக்கும் பொழுது வாலிபர்களை அவர்களுக்கு சொல்லுகின்றேன், சுயமாக வியாபாரம் செய்யுங்கள், சுயமாக வியாபாரம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரியாக இருக்கிறார்கள். 25 வயதில் பணம் இருக்க இல்லை, இன்னவர்களுடைய பணம், இன்னொரு பெண்மணியினுடைய பணம். அந்த பணத்தை அந்த பெண்மணி முதலீடு செய்கிறார். அந்த முதலீட்டை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை கடந்து போனார்கள், நாடு கடந்து போனார்கள், வியாபாரம் செய்ய போனார்கள், வியாபாரம் செய்து காட்டினார்கள். உலகத்துக்கு சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு வியாபாரம் செய்தார்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அந்த வியாபாரத்தில் இருந்த நேர்மை என்ன தெரியுமா? அந்த வியாபாரத்தில் இருந்த அமானியம் என்ன தெரியுமா? அந்த வியாபாரத்தில் இருந்த உண்மை என்ன தெரியுமா? வியாபாரத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலிருந்து ப்ரொபோசல் போகுது. யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. நான் இந்த முஹம்மதை, இந்த அமீன் என்பவரை, இந்த அஸ்ஸாதிக் என்பவரை நான் வார்த்தைகளால் மட்டும் கேட்க இல்லை, நான் அனுபவித்து பார்த்து விட்டேன், பணத்தை கொடுத்து பார்த்து விட்டேன், நான் இவரை நிக்காஹ் செய்ய விரும்புகிறேன் என்ற ப்ரொபோசல் போய் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, தஅவா என்பதற்கு முன்னால இந்த உலகத்தில், இந்த இலங்கையில முதலாவது செய்யப்பட வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த 90% மாற்று மதத்தை சார்ந்த மக்களும் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள், அல் உமனா, நம்பிக்கைக்குரியவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், சாதுகீன்கள், சித்தீகீன்கள், பொய் பேச மாட்டார்கள், பேசினா உண்மை பேசுவார்கள் என்ற 2 பேரை மட்டும் நானும் நீங்களும் இந்த நாட்டில் எடுப்போம் என்றால் எங்களோட வார்த்தைகளை மக்கள் சும்மா நம்பிடுவாங்க. இன்னைக்கு நாங்க சொல்ற தாவா இருக்குது, இன்னைக்கு நாங்க கொடுக்கிற அழைப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதரே, அவர் நாடகம். எங்கள்கிட்ட இல்லாத அமானியத்தின் பக்கமாக நாங்க மக்களை கூப்பிடுகின்றோம். எங்கள்கிட்ட இல்லாத உண்மையின் பக்கமாக மக்களை அழைக்கின்றோம். எங்களிடம் இல்லாத ஈமானின் பக்கம் மக்களுக்கு தாவத்தை கொடுக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருடங்கள் உம்மத்தில முதலாவது தாவத்துக்கு முன்னால ஒரு தளத்தை அடைத்தார்கள். நான் யார்? நான் நம்பிக்கை துரோகம் செய்யாதவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அன்பானவர்களே, இந்த விடயங்களை கவனியுங்கள், இந்த விடயங்களை கவனியுங்கள். நபிப்பட்டம் கிடைப்பதற்கு சுமாராக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிக்காஹ் செய்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மூசாவுடைய ப்ரொபோசலை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு வாலிபர்களே, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நிக்காஹ் என்ற பெயரில், திருமணம் என்ற பெயரில் எத்தனை வகையான அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? எந்த வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது? பெற்றோர்களும் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அனுமதித்து விட்டார்கள். செய்வதற்கு செய்யத்து பிரச்சனை. இதை வீட்டுக்குள்ள கொண்டு வர வானம், ஒரு ஓரமாக எங்கேயாவது வெளியே செஞ்சுட்டு வாப்பா என்று தான் இன்றைக்கு பெற்றோருடைய வார்த்தைகளும் ஆகிவிட்டது. கல்யாணம் பேசக்குள்ள சொல்றாங்க, இல்ல முந்தி இவருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருந்துச்சு, அப்ப பொன் வீட்டுல சும்மா நோமலா என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப இல்ல தானே, இப்ப இல்ல தானே. நான் கேட்கிறேன் அன்புக்குரிய சமூகத்தை, எங்களுக்கு அது ரொம்ப லேசாகிவிட்டது. இப்ப ஒன்றும் இல்லையே,
முன்பிருந்துதான் அது பிரச்சனை, யாருக்குத்தான் இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்லவாரு, எனக்கு இருக்கிறது வாப்ப சொல்லவாரு. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு பத்திரித்தம், அந்த அளவுக்கு பேருதல், அந்த அளவுக்கு இருக்கிற பக்தி மக்களுடைய உள்ளத்திலிருந்து போய்விட்டது. பாவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துக்கு திட்டமாகக்குள்ள ஜினா சர்வ சாதாரணமாக இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிற நல்ல மக்கள் யார் தெரியுமா? அதை தடுக்க மாட்டார்கள். நல்ல மக்கள் யார் தெரியுமா? இது ஹதீஸிலே. அந்த காலத்தில் இருக்கிற நல்ல மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் நேரடியாக போய் அதை தடுக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், தம்பி, நீங்க செய்யற வேலையை கொஞ்சம் ஒதுக்குப்புறமா செஞ்சுக்கோங்களேன். இது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டரியா? நாங்க குடும்பத்தோட வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இந்த பாட்டில் எல்லாமே இதை பகிரங்கமா செய்வீங்க. செய்ய மாணவன் செய்ய மாட்ட சொல்ல மாட்டாங்க. இது ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் வரைத வராஅ ஹாதா ஜிதார், இந்த கேட்புக்கு பின்னால, இந்த சோழனுக்கு பின்னால வைத்து செய்ய வேண்டிய கூட்ட செஞ்சுக்கோங்களே. இதைத்தானே மாப்பான் சொல்றாரு பிள்ளைகளை பார்த்து. செய்யறதெல்லாம் வெளியே செஞ்சுக்கோ, கூட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன குழந்தைகளை விட போறார்கள்? இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு எந்த பரம்பரையை விட்டுவிட்டு போக போகிறார்கள்? இப்படி திருமணம் முடித்துக் கொண்டவர்கள் எந்த குடும்பத்தை விட போகிறார்கள்? கேளுங்கள், மூசா என்ற ப்ரொபோசலை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பரதேசியாக மிஸ்ர் நாட்டிலிருந்து மதியனுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஒரு பரதேசியாக வந்தார்கள். ஒரு நீண்ட ஒரு சம்பவம் குர்ஆன் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 பெண்கள் பூர்த்தி செய்தார்கள். 2 குமரி பெண்களும் உதவி செய்தார்கள். அந்த உதவி செய்ததற்கு பிறகு அந்த 2 குமரி பெண்களும் வீட்டுக்கு போய் தகப்பானாரிடத்தில் இந்த மூசாவை பற்றி முறைப்பாடு செய்தார்கள். மூசாவை பற்றி சொன்னார்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிப்பட்ட இன்னும் கிடைக்க இல்லை, இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கிறது சுமாராக. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த தாய், அந்த ஒரு சகோதரி, ஒரு குமரி பெண் போய் சொல்றான் வாப்பாடத்துல. வாப்பா சொன்னாரே, எங்கட ஊரில் அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் இருக்கிறானா, அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அதற்கு பிறகு தகப்பனார் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டார். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? அப்ப எல்லாம் கேட்டதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கண்டா வாப்பா என்ன சொன்னாரு, நஜப்த மினல் கௌமில் வாலிமீன், அநியாயக்காரர்களை விட்டு நீங்க தப்பிட்டீங்க, நீங்க பத்திரமா போய் உங்களுடைய வேலையை பாருங்க என்று சொல்லி அவருக்கு ஏதோ கூலிகளை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார். அவர் வீட்டை விட்டு வெளியாகி விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மனைவி திருமணம் முடித்தீங்க, ஒரு குமரி பெண் வாப்பாடத்தில் போய் சொல்லுகிறா, இவரை நான் நிக்காக செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி, நிக்காக செய்ய விரும்புகிறேன் என்பதை நேரடியாக சொல்லாமல் அந்த வாப்பாட்ட சொல்றாரு. வாப்பாட்ட சொல்லுது, என்னுடைய அருமை தந்தையே, அன்புக்குரியவரே, இவரை எங்களை வீட்டுக்கு கூலிக்கு போவா, இந்த இவரிடத்துல அமானிதம் இருக்குது. ஒரு பொம்புளக்குள்ள சொல்லுது, ஒரு வாலிபனை பத்தி அமானிதம் இவர்கிட்ட இருக்குது, இவர் அமீர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கைக்குரியவர். வாப்பா ஆச்சரியப்பட்டாரு. மகால் உனக்கு எப்படி தெரியும் இவருக்கு அமானிதம் இருக்கிறது என்பதாக, நம்பிக்கை இருக்கிறது சொல்லி. அந்த புல் என்ன தெரியுமா சொல்லிச்சது? பாப்பா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களோட இவர் இருந்தாரு, தண்ணீரை தந்தாரு, எங்களை கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தாரு, எங்களோட நேரடியாக உரையாடினாரு. நான் அவர் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல போனது. ஆனால் அவருடைய கண்ணால் அவர் எங்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. யாருடைய கண்ணை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவர் ஆகப்பெரிய அமீர், நம்பிக்கைக்குரியவன். ஆகப்பெரிய அமீர், நம்பிக்கைக்குரியவன். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு வாலிபர்களே, இந்த அமானிதம் என்னிடத்தில் உங்களிடத்தில் வந்தால் இந்த நாட்டில் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும், இந்த நாட்டில் எங்களுக்கு நல்லது கிடைக்கும், இந்த நாட்டில் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள்
தலை நிமிர்ந்து வாழ்ந்தது போன்று எங்களுக்கு வாழ முடியும். எனவே குர்ஆன் மிக அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரமலான் வந்துவிட்டதா? திட்டமிடுங்கள். ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் தஃசீர், குர்ஆனுடைய வகுப்புகள், குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன பேசுகிறது, குர்ஆனுடைய கதையை படியுங்கள். அது வெறுமனே கதைகள் அல்ல, அது கார்ட்டூன்ஸ் அல்ல, அது ஹாலிவுட் கதை அல்ல, அது யதார்த்தமான கதைகள், ஈமானியத்தான கதைகள், ஈமான சொல்லித்தரக்கூடிய கதைகள், பண்பாட்டை கொண்டு வரக்கூடிய கதைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீகை எங்களுக்கு தந்தருவாராக. இஅ்திகாஃபை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பி போகாத ஒரு சுன்னத்துத்தான் இஅ்திகாஃப். பல இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படித்தானோ தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில தப்பி போகாத ஒரு சுன்னத்து எங்களுடைய உம்மத்தை விட்டும் தப்பியே போய்விட்டது. இஅ்திகாஃவுடைய அமலை ஹயாத்தாக்குங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இஅ்திகாஃப் இருக்கோடம். இஅ்திகாஃப் என்பது காலையில ஆபீஸுக்கு போயிட்டு காலையில பள்ளிக்கு தங்கமானதல்ல, அல்லது வேலைக்கு போயிட்டு ராவிக்கு தங்கமானது அல்ல, அல்லது என்றால் 20வது நோன்பு பள்ளியில தோற்கோடம் முறை தென்பட்டு விட்டது என்பதாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வீட்டுக்கு போக வேண்டும். 10 நாள் பள்ளியுள்ளுக்கு அதுதான் சுன்னத்தான இஅ்திகாஃப், அதுதான் நபிவழி இஅ்திகாஃப், அதுதான் சுன்னத்துல் முஅக்கதாவான இஅ்திகாஃப். இல்லாம பள்ளிக்கு போயிட்டு வரோம், அது எல்லா காலத்திலும் இருக்கலாம், இப்பே இருக்கலாம். காலையில வேலைக்கு போயிட்டு ராவைக்கு பள்ளியில தங்குறோம், அந்த இஅ்திகாஃப் பெய்யும் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கடைசி 10 சுன்னத்தான இஅ்திகாஃப், சுன்னத்துல் முஅக்கதாவான இஅ்திகாஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃப் என்ன இஅ்திகாஃப் என்றால் 20வது நோன்பு பள்ளியுள்ளுக்கு திறக்க வேண்டும். 29 அல்லது 30வது நோன்பு சுமந்து விட்டோம். 29வது நோன்பு திறந்ததற்கு பிறகு நாளைக்கு பெருநாள் என்று சொல்லி தக்பீர் சொல்லப்பட்டுவிட்டது என்பதாக எங்களுக்கு உறுதியாகிவிட்டால் இஅ்திகாஃபை முடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து துஆ கேட்டுவிட்டு யா அல்லாஹ் என் அமலை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு திரும்பி வரக்கூடிய இபாதத்திற்கு பேர் இஅ்திகாஃப். முனையுங்கள் இஅ்திகாஃபுக்காக வேண்டி. இன்னொரு விடயத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் இந்த ரமலான்ல உம்ராவுக்கு போக நியத் வைத்திருக்கிறீர்களோ அல்லாஹ் உம்ராக்களை பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. ஆனால் ஒரு விடயத்தை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல உம்ரா செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல உம்ரா செய்யவில்லை. நபியுடைய 4 உம்ராக்கள் இருக்கிறது. அந்த 4 உம்ராக்களும் ஸில்காதாவுல தான் இருந்திருக்கிறது என்பது தான் சரியான ரிவாயத்துகள். ரமலான்ல உம்ரா செய்யவில்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ்ஜுக்கு போக வேண்டி இருந்த ஒரு பெண்மணிக்கு அவருக்கு போக நசீபாக இல்ல, அந்த ஹஜ்ஜ செய்ய கிடைச்ச இல்ல, அவன் மனவருத்தப்பட்டா. அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ரமலான்ல ஹஜ்ஜி ஒரு உம்ரா செஞ்சு போகுமா, அந்த உம்ரா என்னோட ஹஜ்ஜி செஞ்சத்துக்கு சமன் என்ற கருத்தை சொன்னார்கள். அது இருக்கிறது இல்லாம இல்ல. அதனால வாழ்க்கை பூராக ஒவ்வொரு ரமலானும் அங்கத்தான் கல்யாணம் என்றதில்லை. ஒவ்வொரு ரமலானும் எங்களை மஹல்லாவுல கழிய வேண்டும், எங்களை பள்ளியில கழிய வேண்டும். எந்த பள்ளியில நான் ஜும்மாக்குகிறேனோ அந்த பள்ளியை ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கையும் அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் ஆரோக்கியமான நிலையில் ரமலானை சந்திக்க துணை புரிவாயாக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலும் சிறைச்சாலைகளிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் ஆவியத்தான வாழ்வை நசீபாக்குவார், ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவார். எத்தனையோ குடும்பத்து பெண்கள் யாருலா, எங்க கணவன் சிறையிலிருந்து வரமாட்டாளா, எங்களை வாப்ப வரமாட்டாளா, எத்தனையோ குழந்தைகள் யாருலா, எத்தனையோ நோயாளிகள் யாருலா, வைத்திய சாலைகள் யாருலா, நோக்க பிடிக்க முடியாத வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் யாருலா. அந்த மக்களுக்கெல்லாம் ஆகியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவார். உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் அகதிகளாகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டும் அல்லோட கல்லோடப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆவியத்தான ஆரோக்கியமான ஈரேற்றமான வாழ்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இவரை பொருந்திக் கொள்வாயாக. ஈரேற்றமான வாழ்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இவரை பொருந்திக் கொள்வாயாக. ஈரேற்றமான வாழ்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இவரை பொருந்திக் கொள்வாயாக.